தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியடைந்த 6வது இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா மோசமான சாதனைய படைச்சிருக்காரு. தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியடைந்த முதல் இந்திய கேப்டன் தத்தா கெய்க்வாட். அவருடைய தலைமையில 1959ல ஜூன் 4 முதல் ஆகஸ்ட் 24 வரை நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட தொடர்ல இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியை சந்திச்சது. 1967 68 சீசன்ல எம்.ஏ.கே. பட்டோடியுடன் இந்த பட்டியல்ல இணைஞ்சிருக்காரு. பட்டோடியுடைய தலைமையில இந்தியா தொடர்ச்சியாக 6 டெஸ்ட் போட்டிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு. சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா 1999ல இருந்து 2000 முதல் சீசன்ல இந்தியா கேப்டனாக இருந்த பொழுது அணி தொடர்ச்சியாக 5 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியை சந்திச்சது. எம்.எஸ். தோனியுடைய தலைமையில இந்திய அணி 2 முறை தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியாவுடைய மிகவும் வெற்றிகரமான கேப்டனாக விராட் கோலி 2020ல இருந்து 2021 சீசன்கள்ல இந்திய கேப்டனாக தொடர்ச்சியாக 4 தோல்விகளை சந்திச்சிருக்காரு. சோ இப்படி இந்த மோசமான சாதனைகள்ல ரோஹித் சர்மா அவர்கள் இணைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய 3வது டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இந்த மோசமான சாதனையால ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி பறிக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அப்படி அந்த கேப்டன்சி பறிக்கப்பட்டா பும்ரா அல்லது விராட் கோலி ஆகியோரை மீண்டுமே கேப்டனாக நியமிப்பாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.